திரும்பமாய் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 42 1 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 63 1 2 வசனங்கள். சங்கீதம் 63 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஒரு தாகம், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கான ஒரு தாகம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சபையோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான், a thirst for God. தேவனுக்காக அவர் பிரசன்னத்திற்கான ஒரு தாகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட தாகத்தை சபையில எதிர்பார்க்கிறார். அவருடைய ஜனங்கள் அவருக்காகவும் அவருடைய பிரசன்னத்திற்காகவும் ஒரு தாகத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட வாஞ்சை. ஹல்லேலூயா. போன வாரத்தில் என்ன செய்தி கேட்டோம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன பேசினார் ஆண்டவர் உங்ககிட்ட? தேவனுடைய பிரசன்னத்திற்கான பசியும் தாகமும் இருக்க வேண்டாம். ஆமென். வேற என்ன உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பேசினார்? நான் பிரசங்க தலைப்பை கேட்கல, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட காரியம் என்ன? நெருக்கமான ஒரு உறவு ஆண்டவர் கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம். அப்பாடா, எல்லாருக்கும் எங்கேயோ லைட்டா அப்படியே ஸ்பார்க் வந்துருச்சு, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. நெருக்கமான ஒரு உறவு ஆண்டவர் கூட வேணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஹல்லேலூயா. யாராவது ஆண்டவர் விட்டு தூரமா விலகி ஓடணும் அப்படின்ற ஆசையோட இங்க இருக்கிறீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கையை தூக்கி காட்டுங்க. வாய்ப்பில்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா காலையில நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? வீட்டில் இழுத்து போத்தி தூங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும்னு இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் வேணும், அவர் வேணும் அப்படின்ற ஆசையில தான் சிலர்லாம் வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க, சிலர் சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க, சிலர் என்னமோ நான் பண்ணி வந்திருப்பீங்க, சிலர் பாதி தூக்கத்தில் சட்டையும் பேண்ட்டையும் தலைகீழா போட்டு அப்படி கூட வந்திருப்பீங்க. எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் பார்த்துடணும். இங்கே ஆண்டவர் மேலே ஒரு ஆசை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மேலே ஒரு ஆசை. நல்லா சொல்லுங்க, அவர் மேலே ஒரு ஆசை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல ஒரு ஆசை வரணும். பாருங்களேன், திரும்ப திரும்ப ஆண்டவர் சபைக்கு பேசுகிற காரியம் அதுதான். போன வாரத்தில் பார்த்தோம், an intimate relationship with God. தேவனோடு ஒரு நெருங்கின உறவு நமக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆண்டவரோடு கூட க்ளோஸா என்ன செய்யணும்? இருக்கணும். அதை செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்றது பார்த்தோம். உபவாசம் இருக்கும்போது ஆண்டவர் கூட என்ன செய்யலாம்? நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்காக ஒரு தாகம் இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுக்காக ஒரு தாகம். தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 63ஆம் சங்கீதத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். எல்லாம் சொல்லாமா? என்னுடைய தேவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யூ ஆர் மை காட்.
ஆண்டவரை பார்த்து நீர் என்னுடைய தேவன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்வேன், நீங்க தான் என்னை நேசிக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், நீர் என்னை ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சும்மா போய் ஆண்டவரே நீங்க என் தேவன் அப்படின்ல, நீங்க சொல்றதை நான் செய்வேன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் இப்ப சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன்? சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றோம்? யூ டேக் கண்ட்ரோல். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க என்ன செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. அந்த வசனத்தில் அவன் சொல்றான், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும், சொல்லுமா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் மழை பெஞ்சுது அப்படின்னா வெள்ளம் வந்துடும், கட்டாயம் என்ன செய்யும், வரும். அது நம்ம ஏரியாலலாம் லோ லையிங் ஏரியா, கொஞ்சம் வேகமாக மழை அடிச்சுது அப்படின்னா உடனே ஃப்ளட் ஆயிரும், வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். தண்ணி பிரச்சனையெல்லாம் வேறு மாதிரி தண்ணி பிரச்சனையாக மாறிடும். ஏன்? அங்கே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, எல்லாம் சிமெண்ட்டு தர, அந்த தரை தண்ணியை உள் வாங்காது, அதனால் என்ன செஞ்சது, வெள்ளமாயிடுது. ஆனால் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும், அங்கே எப்போ மழை வரும் அப்படின்ட்டு பூமி தாகமாக இருக்கும். ஐயோ மழை பெய்யாதா, எப்படி விவசாயிகள்லாம் தாகமாக இருக்கிறாங்களோ மழைக்கு, நிலமும் என்ன செய்யும், எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்ற மாட்டாங்களா யாராவது, வெடிச்சு போயிருக்கோம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அட்லீஸ்ட் படத்துலையாவது பார்த்துருப்பீங்க, வெடிப்போடு இருக்கும். அந்த நிலத்தின் மேலே விழுகிறதான தண்ணீர் பத்தவே பத்தாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ ஊற்றுனாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்கள், எவ்வளோ ஊற்றுனாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கோம். இங்கே சென்னை பட்டணத்தில் இருக்கிற ரோடெல்லாம் தண்ணி ஊற்றினா அப்பா போது போது போதும் நிறைய வந்துருச்சு நிறுத்து அப்படின்னும். ஆனால் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் என்ன செய்யுமா, எவ்வளோ தண்ணி வந்தாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தாகமுள்ள நிலம் உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரேன், ஆண்டவர் ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். போய் சொல்லுவோம், எங்கள் சபை நல்லா இருக்குங்க, எங்கள் சபையில் ஆராதனை நல்லா இருக்கும், நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கும், நல்ல ஐக்கியம் இருக்கும், எல்லாம் சொல்கிறோம். ஒரு அபிஷேகம், ஒரு நல்ல ஆராதனை பெற்றுக்கொண்ட உடனே திருப்தி ஆயிடுறோம். சென்னை பட்டணத்தின் நிலத்தை போல, அப்பா நிறைய தண்ணி வந்துருச்சு, இந்த தண்ணியை முதல்ல காலி பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் கர்த்தர் தண்ணீரை ஊற்றுவாராம். ஹல்லேலூயா. அது போதாது, இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு ஆண்டவருடைய அசைவாடுதல் இருக்கா, உடனே போய் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும். ஆண்டவரே ஒரு நாள் 2 நாள் உபவாசம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட வரட்டுமா, அந்த அனுபவம் எனக்கு மறந்து போயிடக்கூடாது, அந்த அனுபவம் எனக்கு டச் விட்டு போயிடக்கூடாது, அதே பிரச்சனத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் நான் ஓட முடியுமா, ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனை எனக்குள்ளே இருக்குமா. தண்ணீரற்ற நிலம் தேவனுக்காய் தாகமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் ஜெப கூட்டங்களுக்கு ஆட்கள் என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. குளோபலாக சபைகள் இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, சபையில் ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஒரு சேல் அப்படின்னா நிறைய பேர் வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னா ஆட்கள் வந்துடுவாங்க. ஆராதனைக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட்கள் வருவாங்க. எதுக்கு ஆளே வரமாட்டாங்க சொல்லுங்க, எதுக்கு ஆள் வரமாட்டாங்க? ஜெப கூட்டத்துக்கு ஆள் வரமாட்டாங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜெபம் என்பது நம்மை உண்டாக்கின தேவனோடு நாம் உறவு கொள்ளுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு தாக வரணுங்க, ஆண்டவர் மேலே ஒரு தாக வரணும். இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற காரியம், a thirst for my presence. என் பிரசன்னத்திற்கான ஒரு தாகம் என்னைக்கு சபையில் வருகிறதோ அன்னைக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும், அன்னைக்கு ஒரு எழுப்புதல் வெடிக்கும், அன்னைக்கு தானா ஜனங்கள் சபையை நோக்கி வருவார்கள். எப்போ சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் மீது ஒரு தாகம் உண்டாயிருக்கும் போது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாகம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தாகமாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி வாசிக்கலாம். மத்தேயு 5:6. மத்தேயு 5:6.
தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். எல்லாம் சொல்லமா, தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். சங்கீதம் 107:8. 107ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. தவனமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவார். தாகம் இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் அந்த ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா அது யார் உருவாக்கணும்? முழிச்சிருக்கீங்களா எல்லாம்? தாகம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா யார் அந்த தாகத்தை யாரால உண்டாக்க முடியும்? பவுலை குறித்து பைபிளில் சொல்லப்படுக்கு, இந்த வாயாடி என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த மாதிரி என்னை பார்க்குறீங்க, என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்களேன். தாகத்தை யாரால உண்டாக்க முடியாது? இங்கே ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அந்த சைட். யாரால தாகத்தை உண்டாக்க முடியும்? நம்மளே உண்டாக்கணும். வேற பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனுக்குள்ள தாகத்தை உண்டாக்க முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை நம்ம எல்லாருமே பெற்றிருக்கிறோம். விசுவாசம் இருக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த தாகம் என் வாழ்க்கையில வரணும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கான தாகம், அவர் மேல ஒரு ஆசை, அவருடைய பிரசன்னத்திற்கான ஒரு ஆசை வரணும் அப்படின்னா ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே நம்ம மெசேஜ் கேட்டுட்டே நம்ம ஆராதிச்சுட்டே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆவியானவரே, இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு தாகத்தை தாங்கன்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நீங்கள் கேளுங்க பார்ப்போம். அநேகருடைய வாழ்க்கை வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போல இருக்கு. ஆனால் தாகம் இல்லை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தின் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு ப்ராமிஸ் பண்ணலை. ஆண்டவர் சொல்கிற காரியம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி. இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆவியானோடைய பிரசனம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். ஷாகா லதா ரபா ரபா ரபா. ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம், ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம். அநேகர் இந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில தூரமாய் போனது போல இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் உன்னை திரும்ப அழைக்கிறார். அவர் மீது ஒரு தாகம், அவர் மீது ஒரு தாகம். ஷாகா வா லா பா ரபா. ஆண்டவர் இந்த சபையின் இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது thirst for his presence. அவருடைய பிரசன்னத்திற்காய் தாகமாய் இருக்கிற அனுபவத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க பார்ப்போம். ஷாகா பா 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 பா. உன்னதத்திலிருந்து ஒரு மழை ஊற்றப்படுகிறது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், வறண்ட நிலத்தின் மேல் அவர்களை ஊற்றுவேன் என்று சொன்னவர், இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தாகமுள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஷாகா மலாதா ராகா மராதா லபா ரபா ரபா. கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் வறண்டதும் தண்ணீர் அற்றதும் விடாய்த்ததுமான நிலம் உம்மை நோக்கி வாஞ்சிக்கும் போது நிரப்புகிற தெய்வமே. ஷாகாலாதா ரபா காபா பாபா 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 பா. O Ramalada Raga Laba Raba 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 Raba. O Shalada Raka Raba 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 Laba Raba. O Rialada Raga Rama Raba Raba Raba.
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தாகமுள்ளவன் மேல் கத்த தண்ணீரை ஊற்றுகிறார். தாகமுள்ளவன் மேல் கத்த தண்ணீரை ஊற்றுகிறார். உன்னை விசேஷித்தவளாய் மாற்றுகிறது அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம். ரிகாலாதா ரமா காபா பா 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 பா. உலக காரியங்களுக்காய் ஆசைப்பட்ட நாட்கள் போதும். எனக்கு அவருடைய பிரசனத்திற்கான வாஞ்சை, அவருடைய பிரசனத்திற்கான வாஞ்சை. ஓ ரீகா மரதா ரபா லபா ரபா ரபா ரபா. கொஞ்ச நேரம் நல்ல நல்ல ஆவியானுடைய பிரசனத்தை இந்த இடத்துல வரவேற்போமா. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. கர்த்தருனை நிரப்புகிறார், கர்த்தருனை நிரப்புகிறார். நீ தூரமா இல்ல, அவர் அண்டையில கர்த்தருனை இழுக்கிறார். ரீபா லபா ரபா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த வாஞ்சை எனக்குள்ள வரட்டையா, அந்த வாஞ்சை எனக்குள்ள வரட்டும். ரீகா பா 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 பா. எல்லாவற்றையும் மறந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ரீபா லமா ரபா. அபிஷேகத்தை பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு தாகத்தை ஆண்டவர் தரார். ஆவியானவர் தான் அதை தர முடியும். ஷாலா ராகா ரபா பா. அவர் சமூகத்திற்கான வாஞ்சை, அவர் சத்தத்தை கேட்கணும்ன்ற வாஞ்சை, அவர் பிரசனத்தை பெற்றுக்கொள்ளணும் அனுபவிக்கணும்ன்ற வாஞ்சை. சில வேளைகள்ல all that you need is a touch from God. ஆண்டவரோட அந்த ஒரு தொடுதல் போதும், எல்லாவற்றையும் மாற்றுமே. ரபா பாபா. பேசு சபே பேசு. கர்த்தருனை நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவனை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசனத்திற்கான ஒரு ஆவல், அவருடைய பிரசனத்திற்கான ஒரு ஆவல். பேசு பேசு. ஷாலா தீரா கமா பாலா தாரா கபா பாபா பாபா ஆதாரா மாலா காரியா ஷாலா தாரா பாரா 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 பா. ஆவியானவர் ஒரு தாகத்தை உனக்குள்ள உண்டு பண்ணுகிறார். நீ ஆராதிக்கும் போது உன்னால முடிக்க முடியாது. நீ ஜெபிக்கும் போது ஜெப அறையை விட்டு எழும்ப முடியாது. நீ வேதத்தை வாசிக்கும் போது வாசித்து கொண்டே இருப்ப. அந்த தாகத்தை கத்த தருகிறார். பெற்றுக்கொள். ரீமா கபா லதா ரபா ரபா லபா ரபா 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 ரபா. ஆண்டவரே, தாகம் கொண்ட இந்த ஜனம் உம்மை நோக்கி பார்க்கும் போது நீ நிரப்புகிற தேவனாயிருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஓ ரமா லகா ரபா பா 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 பா. ஓ ஷகா லபா ரபா. ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். பேசு பேசு. ஓ ரமா லகா ரபா பா 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 பா. தாகம் கொண்ட தேவஜனம் போல பார்க்குது. ஆகம் கொண்ட கண்ணாலும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் போல பார்க்குது. ஆகம் கொண்ட கண்ணாலும் கூட சொல்லுது. அன்பான தேவனோடு வருவார், அது போதும் என்பாரே. வாயை விரிவாய்த்தர. ஆவியானவர் உனக்காக வேண்டுதல் செய்யட்டும். உனக்குள்ள ஒரு மிகுந்த அவருடைய பிரசனத்திற்கான வாஞ்சை, லாகமா ராகா பா 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 ராகா லா பா 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 பா. தியா நாகா லா பா 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 பா. ஓஷாகா லா கா ரா பா 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 பா. தினம் விசேஷத்தவர் ராஜா நாளை தினம் யோசிப்பவர். தினம் விசேஷத்தவர் ராஜா நாளை தினம் யோசிப்பவர். எதிரால் இரண்டோடு வருவதினால், எதிரால் இரண்டோடு வருவதினால். ஷகரா ரா பா 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 பா. ஒரு வாஞ்சை, உங்க சமூகத்திற்கான வாஞ்சை, உங்களை பார்க்க ஆசை. அந்த உங்க சமூகத்துல காத்திருக்கிற ஆசையை கத்த தருவீராக. ஓ ராமா கா பா 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 ராகா லா ரா 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 ரா. அபிஷேகம் தந்திடுவார். அபிஷேகம் தந்திடுவார். இக்கட்ட நேரத்தில் கூப்பிடுவே. இனி பயம்
ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவர்கிட்ட கேட்போமா? நீங்கள் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. உங்கள் பிரசன்னத்திற்காக ஒரு வாஞ்சை தாங்கப்பா. ஒரு பிரசன்னத்திற்கான வாஞ்சை ஆண்டவரே. எப்போ நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் வந்து நிற்பேன், அந்த வாஞ்சியை தாங்க ஆண்டவரே. ரீமா லாகா ராபா ராபா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆவியானவர் உன் அருகில் இருக்கிறார். ஊரி மாகா பாராத்த ராஷாதா ரமா காராபா ராபா ராபா. எல்லா வறட்சியின் அனுபவங்களை கத்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எல்லா வறட்சியின் அனுபவங்களை கத்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அநேக நாட்கள் ஆகிவிட்டது நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். சிலர் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது. ஓரிமா லாகா ரபா ரபா. நீ இழந்து போன ஜெப ஆவிய கர்த்தர் உனக்கு தருகிறார். நீ இழந்து போன ஜெபத்தின் ஆவிய கர்த்தர் உனக்கு தருகிறார். ஊரா மகா ரபா லபா ரபா ரபா. சுடங்காச்சாரியமாய் ஜெபம் பண்ணின நாட்கள் போதும். அவர் மேல ஒரு ஆசை ஆண்டவர் உனக்குள்ள ஊற்றுகிறார். அவர் மேல ஒரு ஆசை கர்த்தர் உனக்குள்ள ஊற்றுகிறார். ஊரா மகா ரபா லபா ரபா 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 ரகா லபா ரபா ரபா. கர்த்தருடைய பிரசன்னம் மீது கடந்து வருகிறது. ரீபா லபா ரபா ரபா ரபா. கதறி அழணும் அப்படின்ற ஒரு உணர்வு உனக்குள்ள இருக்கிறது. ஆவியானவரை நிரப்பி கொண்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்க, கொஞ்ச நேரம் விட்டு கொடுங்க. ரீமா கபா ரபா லதா ரபா ரமா ரபா ரா. ஷி அந்தி ரகா ரபா 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 ரபா. ஆண்டவர் முந்தின அனுபவங்களை உனக்கு நினைப்பூட்டுகிறார். அவரோடு கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து உலகத்தின் கவலை இல்லாம அவரை ஆராதித்த அனுபவங்களை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஒரு ஆராதனையின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு ஊற்றுகிறார். நீ நடக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, பிரயாண நேரங்களில் அவரை ஆராதித்துக் கொண்டு இருந்தாயே, அந்த அனுபவத்தை திரும்ப கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கள் பெற்றுக்கள். ஆத்மாவில் ஒரு ஏக்கம், ஆத்மாவில் ஒரு ஏக்கம். கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். உன் ஆத்மா ஏங்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தாகத்தை தாகத்தை கர்த்தர் உனக்குள்ள உண்டு பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னத்திற்கான தாகம், அவரை ஆராதிக்கணும் அப்படின்ற தாகத்தை கர்த்தர் உனக்குள்ள ஊற்றி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கள். ஒரு விசையாய் கூட, ஒரு விசையாய் கூட அவருடைய மகிமையோட நிரப்புகிறது. நீ இருக்கிற இடத்துல அவருடைய மகிமையோட நிரப்புகிற பெற்றுக்கள் பெற்றுக்கள். ரீகாலா ரமா ஷகா பா 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 ரா தா ரா லா. ஓ ஷகா பா ரா பா லா கா ரா தா ரி அலா பா ரா பா ரா பா. ஓ ரியமா லா கா ஷதா ரா பா ரா பா. எல்லோடு கூட இடைப்படுவீராக சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரால நம்ம நிரப்பப்படுகிற அனுபவம் எதுக்கு அப்படின்னா, ஒரு வல்லமையை, ஒரு பவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அது மாத்திரம் கிடையாது, அது உண்மை. ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வரும்போது நமக்குள்ள ஒரு வல்லமை வரும். ஆனால் அதையும் தாண்டி அவர் கொடுக்கப்படுகிறதின் காரணம் என்ன அப்படின்னா, ஹீஸ் a person who connects us with the Father God. பிதாவாகிய தேவனோடு நம்மை இணைக்கக்கூடியவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும், கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க. டெய்லி ஆண்டவரே அந்நிய பாஷையில் நான் பேசணும். ஏன்? அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஏன் நமக்குள்ள போராட்டம் இருக்கலாம். நான் ஆண்டவர் கூட நெருங்கி இருக்கணும்னு ஆசை, ஆனால் முடியல. அப்போ ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? பலனை தருவார். நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது பலப்படுத்துவார், நமக்கு உதவி செய்வார். நான் கடந்த நாட்களில் அதிகமாக கேட்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜெபிக்கணும் தான் நான் முடிவு செய்கிறேன் ஆனால் ஜெபிக்கவே முடியல.
சிலர்ல நிறைய பேர் நான் சொல்ல கேட்ட ஒரு காரியம், பைபிளை வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அது வாசிக்கும் போது மட்டும் ஏதோ முடியல. அது கொஞ்சத்துக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. யார் இந்த வாஞ்சியை நமக்குள்ளே கொடுக்க முடியும்? ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தாலும், படுத்திருந்தாலும், பேசினாலும், சமைச்சாலும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதை செய்ய போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் வெறும்னா அந்நிய பாஷையில். பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அந்நிய பாஷையில் மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. பாப்பா, நான் நடத்த போகிறதில்ல, உங்களுக்கு வாஞ்ச இருக்குன்னா கேளுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ரோமர் 8:26, நம்முடைய பலவீனங்களிலே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் நமக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும்? நல்ல கரங்களை உயர்த்தி கொண்டார். அந்நிய பாஷையில் மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஓ ராபா காரா லாதா ஷீமா ராகா லாது ரீமா காரா தூரா பாக்கா பாரா தூரா மாரா பாஷா பாபா பா ஊரா மாலாகா ரபா ரபா ரபா. நீ அந்நிய பாஷையில் பேசும்போது பிசாசு கிரியை செய்ய முடியாது, அவன் தடை செய்ய முடியாது, அவனுக்கு விளங்காது. இன்னைக்கு நல்ல வாய்களை திறந்து ரபா கமா தீனா நாமா ராகா லாதா ரபா 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 ஊரா பாலா கஷத ரமா காலா பாரபா Rima lada raka rama raba laba raba rasha da raga raba raba ola dira mana da raka lata raba shaba ba 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 oria lada raga raba 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 shada raba. எல்லாம் பேச பேச எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது, எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. நீ ஜெபிக்க கூடாதபடி உன்னை தடை செய்து வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் உடைக்கப்படுகிறது. நல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ரிபா ரமா ரபா ரபா ரபா. பிசாசு வைக்கப்பட்டு போகிறதான நேரம். தீனா கபா ரமா லிகரா துரபா ரபா லபா பா 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 பா. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையின் வரங்கள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. பெருமூச்சு விட்டு நீர் எங்களுக்குள்ளா இருந்து எங்களுக்காய் ஜெபிக்கிறவரா இருக்கிறீரே. ரா லாகா மா ரா 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 ஓ நா கபா ரபா லபா ரபா ராகா லதா ரபா ரபா ஷா ரா லதா ரா ரா ஓ ரபா லா கதா ரபா 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 லகா ரபா 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 ஓ ரியாலா தரமா ஷகலா தரா கரபா ரபா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஓ ராமா லாகா ரபா ரபா ஷிகனே தரக்கர துரியாமா ஷகலா துரபா ரபா. எங்களுக்கு ஒரு வாஞ்ச உண்டாகட்டும் ஐயா, எங்களுக்கு ஒரு வாஞ்ச உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாஞ்சையை உண்டு பண்ணுகிறவர் ஆவியானவர். எனக்கு அவர் மேலே ஒரு தாகம் வரணும், ஒரு ஆசை வரணும் அப்படின்னா அந்த தாகத்தை ஆவியானவர் தான் உண்டு பண்ண முடியும். கணுக்கால் அளவு போதாது, சொல்லுங்க, கணுக்கால் அளவு போதாது. அப்படியே ஒரு அனுபவம், சும்மா அப்படியே கால் நினைக்கிற அனுபவம் மாதிரி ஆண்டவரோட எனக்கும் உறவு இருக்கு, அவர் பேசின அனுபவம் எனக்கு தெரியும் அப்படின்னு கணுக்கால் அளவு. நம்ம இந்த வெள்ளத்தின் நாட்களில் உங்களுக்கு தெரியும், கணுக்கால் அளவுனா தண்ணியில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்ம பலத்தினால் நம்ம என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி. ஏன்னா நான் என்னுடைய பலத்தினால் நடக்கல, யாருடைய பலத்தினால நடந்துகிட்டு இருக்கிறேன், தண்ணியோட பலம். அப்படியே காலெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு தான் நடக்கணும். முழங்கால் அளவு போதாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முழங்கால் அளவு போதாது. அப்போ ரொம்ப பேலன்ஸ் போயிடும். நம்ம கிடையாது. இப்போ தண்ணியோட பலம் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு. அப்போ நடக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் கொஞ்சம் கையெல்லாம் நீட்டிக்கிட்டு தான் நடக்க முடியும். நடந்திருக்கீங்களா தண்ணியில்? நான் நடந்திருக்கிறேன். வெள்ளத்தின் நாட்களில் தரமணி பகுதியில், அடையார் பகுதியில் ஜனங்களை பார்க்க போகும்போது நடந்திருக்கிறேன். அப்போது முழங்கால் அளவு அப்படின்னும் போது கையெல்லாம் அப்படி இந்த இது தெருக்கூத்து ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும், நடக்கலாம். அப்போ என்ன சொல்கிறேன், என்னால் பேலன்ஸ் எனக்கு இல்லை. சொல்லுங்க, எனக்கு பேலன்ஸ் இல்லை. அப்போ தண்ணி தான் என்ன செஞ்சிட்டு இருக்குது, தூக்கிட்டு இருக்கு. இடுப்பளவு தண்ணி. யாராவது நடந்திருக்கீங்களா? அதுவும் நடந்திருக்கோம். கொட்டிவாக்கத்தில் எங்கள் வீடு இருக்கும்போது அப்போ வெள்ளம் வந்து எங்கள் பாப்பா அடாசா வந்து 3 மாதம் குழந்தையாக இருக்கும்போது வெள்ளத்தில் தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியில் போனோம். அப்போ ஆளுக்கு ஒரு பிள்ளை. பாஸ்டர் டேவிடை தூக்கிட்டாரு, எங்கள் அம்மா மேனியை தூக்கிட்டாங்க, நான் பாப்பாவை தூக்கிட்டு இடுப்பளவு தண்ணி. அப்போ வந்து அப்படியே தள்ளுது. சொல்லுங்கள், இடுப்பளவு தண்ணி இருக்கும்போது தள்ளும். இப்போ நான் இப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சா அது என்ன பண்ணுது, தண்ணி என்னைய வேறு பக்கமாக தள்ளுது.
நான் பாவம் செய்யணும் அப்படின்னு நடக்கும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார்? வேற பக்கமா தள்ளி விட்டுருவார். நீ போகாத, அங்க போகாத. இல்லை, ஏன்னா கண்ட்ரோல் என்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்கு? அதுக்கும் மேல கழுத்தளவு வரும்போதெல்லாம் உயிரே கையில இருக்காது. கரெக்டா? நீச்சல் ஆழம்ன்றது என்ன தெரியுமா? அந்த தண்ணி போற போக்கிலேயே போறது. சொல்லுங்க, தண்ணி போற போக்கிலேயே சொல்லுங்க, தண்ணி போற போக்கிலேயே போறது. அந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கலாம், நான் பண்ணணும்னு நினைக்கிற காரியம் இருக்கலாம், ஆனா ஆவியானவருடைய நிறைவு வரும் பொழுது பாட்டு பாடுறோம். என்ன பாடுறோம்? நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அப்போ நிறைவை நம்ம கேட்குறோன்னா, நிறைவுனா நேற்றை விட இன்னைக்கு நிறைய அந்நிய பாஷை பேசுறதா? அது இல்லை. நிறைவு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு அனுபவமா? அது இல்லை. அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆனால் நிறைவுன்னு சொல்லும்போது நீச்சல் ஆழம் ஆவியானவருக்குள்ள கடந்து போகிறது. இப்போ ஆவியானவர் என்ன செய்யறாரு? கண்ட்ரோல் பண்றார். கையை தூக்கி போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. தண்ணி அப்படியே ஒரு பக்கமா அடிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த பக்கமா நம்மளும் என்ன செஞ்சிரும்? போயிடுவோம். அப்போ ஆண்டவர் திசை திருப்புகிற அனுபவம் உன்னத அனுபவம். ஆமேன்னு சொல்லுவோமா? அதுக்காக ஆசைப்படணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அந்த அபிஷேகத்துக்காக ஆசைப்படணும். மோந்து பார்த்துட்டு ஓடி போயிடுறவங்களா இருக்கக்கூடாது. அந்த கதை சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு மனுஷன் ஆஃபீஸ்க்கு தன்னுடைய வீட்டிலேருந்து ரெகுலராக ஒரு ரூட்டில் போவான். அப்போது ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் வந்த உடனே ஒரு நாய் அவனை துரத்த ஆரம்பிச்சுதான். காரை துரத்துது. கரெக்டாக அந்த ரோடு முனையிலேருந்து அந்த ரோடு டேர்னிங் திரும்புகிற வரைக்கும் துரத்துச்சு. ஒரு நாளில், 2 நாளில், 1 மாதமாக துரத்துச்சான். இவனுக்கு ஒரு ஆர்வம், என்னத்துக்கு இந்த நாய் நம்மளை துரத்துது. அப்போ அன்னைக்கு காலையில் 1 மாதம் முடிஞ்சு 2வது மாதத்தின் துவக்கத்தில் அவன் யோசிச்சானா, நான் ஒரு கண்டுபிடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்னு தீர்மானத்தோட நடு ரோட்டில் அந்த நாய் வேகமாக துரத்திட்டு வருது. ஒரு சடன் பிரேக் போட்டானா, கண்ணாடியில் பார்க்குறான் என்ன நடக்குது. அந்த நாய் மெல்ல அந்த டயரை அப்படின்னு மோந்து பார்த்துட்டு எனக்கு என்னான்னு திரும்பி போயிடுச்சான். இவனுக்கு செம்ம டென்ஷன். என் நாயை 1 மாதமாக நீ என்ன செய்கிற? துரத்தி வர, மோந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்ட? போயிட்டேன். கோச்சிக்காதீங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம அப்படி தான் தேடுறோம். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமை வரங்களை தாங்க எல்லாம் கேட்டுட்டு மோந்து பார்த்து, ஓ இதானா அது அப்படின்னு போகிறேன். இல்லை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். சொல்லுங்க, பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்காக வாஞ்சிக்கணும். இன்றைக்கி நம்ம கடைசியாக கொண்டா நல்லா வர்ஷிப் பண்ண போகிறோம். எதுக்காகன்னு இன்றைக்கி ஒரு நாள் அனுபவத்துக்கு இல்லை, இன்றைக்கி எனக்கு உண்டாகிற தாகம் என் வாழ்நாள் எல்லாம் என்னை விடவே கூடாது. ஆண்டவருக்காக எனக்கு ஒரு தாகம் இருக்கணும். எப்போ நான் போவேன்? யாரும் போய் சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணதை விட்டுட்டீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறீங்க, ஆண்டவரை தேட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தனி ஜெபம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. எனக்குள்ளே இருந்து அந்த ஆசை வரணும், எனக்குள்ளே இருந்து அந்த வாஞ்சை வரணும். அவரை நான் மிஸ் பண்ணுறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள மிஸ் பண்ணுறோம்ல, கொஞ்ச நாள் பார்க்காட்டி மிஸ் பண்ணுறோம்ல, அவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு வேணும், நான் விட மாட்டேன், என்னால் இருக்க முடியாது, நீங்கள் வேணும், உங்கள் பிரசன்னம் வேணும் அப்படின்ற தாகம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓகே, இந்த ஆவிக்குரிய தாகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு 4 காரியங்கள் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது தானாக ஒரு தேர்ஸ்ட்டை ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்குள்ளே இன்டியூஸ் பண்ணுவார், நமக்குள்ளே தட்டி எழுப்புவார். சரியா? முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ரீட் ஹிஸ் வேர்ட் வித் லவ். அன்போடு ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்போட ஆண்டவர் வசனத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்?
இது வந்து சில பேருக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை வந்து ஆபத்துக்கு உதவுகிற அருமருந்து போல. நல்ல காலத்துலலாம் என்ன செய்ய மாட்டோம், அளவாக வாசிப்போம். பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்ணீரோடு, ஆண்டவரே உங்கள் வசனத்தை தானே ஆண்டவரே நான் தியானிக்கிறேன், உங்கள் வசனத்தை தானே ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதிகமாக என்ன செய்வோம், வாசிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆபத்துக்காக வச்சிருக்கிற ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி கிடையாது. இது அனுதின மன்னாவாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. அதில் ஒரு ஆள் கூட நீங்கள் பேசாமலே இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும் உணர்வு? என்ன பேச மாட்டேங்கிறாங்க, என்ன நம்ம பேசணுமே அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? ஒரு வேளை வைராக்கியம் இருந்தால் இருப்பீங்க, இல்லைன்னா என்ன செய்வீங்க, போய் பேசிடுவோம். இல்லை அட்லீஸ்ட் பேசலைனாலையும் ஒரு வெறுமை இருக்குதா இல்லையா? ஆண்டவரோடு பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கணும். நம்ம ஆண்டவரோட பேசுகிறது ஜெபம். அவர் நம்மோட கூட எப்படி பேசுவார், வார்த்தையின் மூலமா பேசுவார். அப்போ கான்வர்சேஷன் இருக்கணும். உண்டாக்குனவர் அவரு, வாழ்றது அவருக்காக. அப்படிதானே பாட்டு பாடுறோம். என்ன பாடுவோம்? வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நல்லா உணர்ந்து பாடுங்க. மரித்தாலும், இன்னொரு தடவை நல்ல சத்தமா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாடிட்டோம். வாழ்ந்தாலும் இயேசுவோட, மரிச்சாலும் இயேசுவோட. ஆனால் அவர்கிட்ட பேசுறதும் கிடையாது, அவர் வார்த்தையை கேட்குறதும் கிடையாது. அப்படின்னா எப்படிங்க உறவு இருக்கும்? இருக்காது. அன்போடு அவர் வார்த்தையை வாசிக்கணும். என் கூட ஆண்டவர் பேச மாட்டாரா? நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பல நாட்கள் ஆண்டோட வசனத்தோடு நான் உட்காந்து அழுது இருக்கிறேன். ஏன் தெரியுமா? பேசுவார். வேறு எந்த புஸ்தகமும் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. எப்போல்லாம் ரொம்ப புரோக்கனாக இருக்கணும், அந்த வசனத்தை திறந்து வாசித்த உடனே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே கவலையாக இருக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வார்த்தையை படிக்கணும்னு நான் சொல்லலை. நம்ம வாசிக்கும் போது ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுவார், எல்லாமே மறந்து போகும். அப்போ ஒரு தாகம் வரும், என் கூட பேசுகிறவரை நானும் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு பெலன் எங்கேருந்து வரும்? அவருடைய வார்த்தையிலேருந்து வரும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பாக வாசிக்கணும், கடமையாக வாசிக்கக்கூடாது. கடமையாக வாசிக்கிறவங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன், ஆவியானவரோட ஒத்தாசையோடு வாசிக்க மாட்டாங்க. ஐயோ நான் வாசிக்காட்டி ஆண்டர் கோச்சுக்குவார், பாஸ்டர் வேறு கேட்பார், இந்த பாஸ்டர்மா பைபிள் முடிச்சிட்டிங்களான்னு கேட்பாங்க. இப்படி ஒரு லிஸ்ட்டே வச்சுட்டு அதனால வாசிக்கிறேன். நோ, பிரயோஜனமே இல்லை. அன்போடு வாசிக்கும்போது அவர் மேலே ஒரு ஆசை வரும். அவர் யாருன்றது வாசிக்கிறோம்ல, அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத வாசிக்கிறோம்ல. எத்தனை பேர், நீங்கள் கை தூக்க வேணாம், யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ஆண்டவரோட வார்த்தையை வாசிச்சுட்டு ஐ லவ் யூ லார்ட், ஆண்டவரே எவ்வளோ நல்ல ஆண்டவராக இருக்கிறீங்க, உண்மை நேசிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்கிறோம். அவருடைய வார்த்தையை அன்போடு வாசிக்கிற அனுபவம் வேணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. வார்த்தை கேட்டு சும்மா போகக்கூடாது, சரியா? இந்த மீதம் உள்ள ஒரு மாதம் இருக்குது, சரியா? நாளைக்கு தொடங்கி 31 நாட்கள். இந்த 31 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ அதிகாரம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வேகமாக உங்கள் பைபிளை திருப்பி கடைசி பக்கத்தில் ஒரு நம்பர் எழுதுங்க பார்ப்போம். மீதமுள்ள 31 நாளில் நான் ஆசையோடு பைபிளை வாசிக்க போகிறேன். நீங்கள் பைபிள் முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் நான் கேட்கல, சரியா? எவ்வளோ அதிகாரம் வாசிக்கலாம்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? எழுதுங்க பார்ப்போம். தீர்மானம் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் டிசம்பர் மாதத்திற்கான தீர்மானம். டிசம்பர் 1 முதல் 31 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 15 அதிகாரம் இல்லை 20 அதிகாரம் வாசிக்கிறேன். இல்லை ரொம்ப ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டவர் கூட இஃப் யூ வாண்ட் டு ஃபால் இன் லவ் வித் ஜீசஸ், இயேசுவோட கூட ஒரு அன்பின் வலையில் விழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட எழுதுங்க. என்ன ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வாசிக்கணுமா? ஒரு நாளைக்கு வாசிச்சு பாருங்களேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவில் நீங்கள் வளருவீங்க. என்னை பல முறை நான் சேலஞ்ச் பண்ணிக்குவேன். ரொம்ப ஒரு மாதிரியான நாட்களில் ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்னும் போது நானே ஒரு சேலஞ்ச் வச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் வாசிக்கலாம் முடியும். அதிகபட்சம் நான் பைபிளை வந்து ஒரே நாளில் வாசித்தது வந்து 175 அதிகாரம் பொறுமையாக உட்காந்து உங்களுடைய சேலஞ்ச் என்ன? அன்போடு வாசிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தீங்களா? எடுத்தவங்களாம் கரங்களை உயர்த்தி நீங்களே ஜாம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நேசித்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதிலும்
ஐ வாண்ட் டு கமிட் மை லைஃப் லார்ட். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை மேலே ஒரு ஆசை வர்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நான் ஆசைப்பட்டதை எழுதிட்டேன், ஆவியானவர் எனக்கு அந்த ஆசையை கொடுத்தீங்க. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற கர்த்தர், நான் வாசிக்க உதவி செய்யுங்கப்பா, நான் வாசிக்க உதவி செய்யுங்க. ஏதோ மெடல் வாங்குறதுக்காக இல்லை, ஒரு அப்ரிசியேஷனுக்காக இல்லை, உம்மை நேசித்து உங்கள் வார்த்தையை நான் வாசிக்கணுமே. தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக, தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் எழுதின அந்த தீர்மானத்தின்படி நிலைநிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக நான் வேற மாதிரி வாசிக்க போகிறேன். வேற மாதிரின்னு தலைகீழா இல்லை, அன்போடு வாசிக்க போகிறோம். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதலாவது அந்த தர்ஸ்ட் எனக்குள்ளே வரணும் அப்படின்னா ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும். ஏன்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நான் பைபிளை வாசிக்கும் போது ஏசப்பா கூட பேசுகிறேன், நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. யோவான் 1:14 சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசுவானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாசிக்கும் போதே ஒரு அன்பு நமக்குள்ள உண்டாகும். ஆமென். ரெண்டாவது, நான் அந்த தாங்க எனக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? மெமரைஸ் இஸ் வேர்ட். வார்த்தையை மனப்பாடம் செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்படியே சிலர்லாம் எனக்கு மனப்பாடமே வராதுங்க, மனப்பாடம் பண்ண வராது, மற்றது வராது, ஆனால் வசனம் வரும். ஏன்னு சொல்லட்டுமா? அது ஜீவனுள்ள வார்த்தை. நம்ம சொல்லுவோம் வசனம் எனக்கு ஜென்ரலாகவே மெமரி பவர் இல்லைங்க, ஆனால் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு 10 பேரோட நம்பரை சொல்லுங்கள், மொபைல் நம்பர் டப்பு 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 டப்புன்னு வரும். பால்காரர் என்னைக்கெல்லாம் பால் போட்டார், என்னைக்கு போடலைன்னு கேட்டால் கரெக்டாக வரும். எத்தனை தண்ணி கேன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். இந்த மாதம் வந்த தண்ணி கேனின் எண்ணிக்கை அதெல்லாம் இருக்குதுல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதெல்லாம் நினப்பில் இருக்குதுல்ல. என்னைய பார்க்குறீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதெல்லாம் நினப்பில் இருக்குல்ல. வசனம் ஏன் படிக்க முடியாது? ஹல்லேலூயா. வசனத்தை மனப்பாடம் பண்ணோம். ஏன் தெரியுமா? நம்ம இருதயத்தில் டெபாசிட் பண்ணுறோம். அது உள்ளே போன உடனே இரவும் பகலும் அதுதான் நம்ம நினைப்புக்கு வரும். அப்போ ஆண்டவர் தான் நினைப்புக்கு வருவார். அந்த வசனம் தான் என்ன செய்யும்? நினைப்புக்கு வரும். ஓகே, யாராவது ஒருத்தர் வேகமாக ஏதாவது ஒரு அதிகாரம் மனப்பாடமாக தெரியுன்றதை சொல்கிறீங்களா? இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு 6 வசனம் டப்புன்னு யாராவது வேகமாக வாங்க பார்ப்போம். மனப்பாடமாய் வசனம் யாருமே இல்லையா? சீக்கிரம் வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 வசனம் நான் மனப்பாடமாக சொல்கிறேன். அவங்க வேகமாக அவங்களுக்கு மைக் கொடுங்க, பிரதருக்கு மைக் கொடுங்க. வாங்க, முன்னாடி வந்துருங்க பிரதர். இன்னொருத்தர் வேணும். நீங்கள் முன்னாடி வந்து சொல்லுங்கள். அதுக்கு ஓகே, இன்னொருத்தர் யார் சொல்ல போகிறீங்க? சீக்கிரம் வசனத்தை சொல்ல வைக்கப்படுறீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் பாவிகளின் சபையிலும் நீதிமான். ஓகே, வெரி குட். கரங்களை தட்டிடுவோமா? சங்கீதம் 1 அழகாக சொல்லியிருக்காங்க. வேற யாராவது சொல்றீங்களா? தைரியம். 5 வசனம். மாமி வாங்க, இங்கே வந்துரு, முன்னாடி வந்து. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையை நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமென். உங்கள் வயசை சொல்லிட்டு போங்க. வயசு ஆக்சுவலி அவங்க ஒரு பாட்டி, சரியா? பாட்டி என்ன பண்ணுறாங்க? மனப்பாட வசனம் 6 வசனம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சபையே. ஓகே, என் நம்பர் எல்லாருக்கும் தெரியுமா? நான் மனம் திரும்புகிறேன், நான் ஒரு அதிகாரத்தை இந்த மாதத்தில் வாசிக்க ஆசைப்பட்றேன்னா
என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், சிஸ்டர் என்ன அதிகாரத்தை நான் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு கேளுங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது அவர் மேலே ஒரு தாகம் உண்டாகும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வெக்கப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. நான்லாம் நிறைய அதிகாரங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன். அவங்க சொல்லும்போது என் மைண்டுக்குள்ளே அந்த வசனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது. நிறைய அதிகாரங்கள் நான் சொல்கிறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளேயில் காட்டுவாங்க. சங்கீதம் 1, சிம்பிளான அதிகாரங்கள் சொல்கிறேன், 23, 51, 63, ரோமர் 8, எபிரேயர் 11. இதெல்லாம் நல்ல அதிகாரங்கள். சரியா? உன்னை இதில் பார்த்துட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு இல்லை, நான் பார்க்கணும். தாகம் உள்ளவர்கள் யாரோ, உண்மையாக வாசிப்பேன்னு சொல்கிறவங்க என்கிட்ட என்ன அதிகாரம் வாசிக்கணும்னு கேட்டு வாசித்து நீங்கள் சொல்லியில் ஆடியோ வந்து எனக்கு அனுப்புங்க. ஓகேவா? ஓகேவா? சொல்கிறது புரியுதா? பார்த்துக்கிட்டே சொல்லியில் பைபிளை மூடி வச்சுட்டு வசனத்தை பாராமல் சொல்லி ஒரு ஆடியோவில் ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு அனுப்புங்க. ஆமாம். இந்த வசனம் உள்ளே போகும்போது சோர்ந்து போன நேரத்தில் வசனம் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வெரி குட். முதலாவது அவருடைய வார்த்தையை அன்போடு வாசிக்கணும். 2வது வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். 3வது ப்ரே அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர்ஸ். வசனத்தை வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெப நேரம் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அப்படின்னா வெறும் நம்ம வாயின் வார்த்தைகளால் பேசுகிறதால ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம 2 வசன பகுதி வாசித்தோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சங்கீதம் 63 1ஆம் வசனம் வாசிக்கிறோம்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்போது இந்த இந்த வார்த்தையை சொல்லி ஜோமன் எப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய தேவன், உம்மை தேவனா கொண்டு இருக்கிறேனா, அப்படி நடந்து கொள்ளுகிறேனா, அவர் தேவன்னா நான் அடிமையாக அவருக்கு முன்னாடி இருக்கிறேனா, என் வாழ்க்கையில் ஆளுகையை ஆண்டவருக்கு தரேனா, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆளுகையை உமக்கு தருவதற்கு நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே நீரே என்னுடைய தேவன், என்னன்னைக்கு என் தேவனாக இருங்கப்பா, நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா அப்படின்னு ஜோமன்லாம். அடுத்து அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வசனம் வாசிக்கும் போது நிறைய பொய் சொல்கிறோம் இல்லை, நம்ம அறிக்கை செய்கிற மாதிரி தானே இருக்குது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இந்த வசனத்தை வாசிச்சோன்னு கேட்கலாம், ஆண்டவர் அதிகாலையில் உங்களை தேட எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அதிகாலமே உங்களை தேடுற ஒரு நபரை என்ன செய்யுங்க? மாற்றுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க. அடுத்தது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. ஆண்டவரே அப்படிப்பட்ட தாகத்தை எனக்கு தாங்க. நிறைய நீங்கள் எனக்கு வேணும் 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 வேணும்னு ஆசைப்பட எனக்கு நீங்கள் கிருபை தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து என்கிட்ட கேட்டா, ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை, என்ன பாட்டுனா, ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அப்போ வந்து கேட்டா, ஏன்பா ஏசு போதும் போதும்னு சொல்கிறீங்க, ஏன் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்கலாம். அவள் சீரியஸாக பாவம் அறியாமையில் வந்து கேட்டேன், ஏன் போதும் போதும்னு பாடுறீங்க? நீங்கள் நம்ம பாடலை, ஆனால் வாழ்க்கை எப்படி தான் இருக்குது, பா சர்ச்சுக்கு வந்துட்டா அது போதும் என் வாழ்விலே அப்படின்னு கிளம்பிடும். இல்லை, ஆண்டவர் வேணும், பக்கத்தில் வச்சவங்க இன்னும் வேணும். ஒரு காரியத்தில் வாழ்க்கையில் திருப்தியாக ஆகக்கூடாது. அவருடைய பிரசன்னத்துக்காக, அவருக்காக திருப்தியாக ஆகக்கூடாது. இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே, இன்னும் வேணும் ஆண்டவரே. சிலர் என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நல்லா நீங்கள் ஜெபம் பண்ணது பிடிக்குது, நீங்கள் ஆராதிக்கும் போது பிரசனம் பிடிக்குது, ஆனால் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? வேணும், அவரோட இன்னும் நெருங்கி போகணும். அவரோடு கூட அவருடைய பிரசனம் வரும் பொழுது அங்கேருந்து எழும்பி போகவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை என்ன செய்யணும்? இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போதுன்ற மனம் இதில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்களேன், அந்த வசனத்தில் கடைசி பகுதி, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்போ அதுலேருந்து எப்படி ஜெபம் பண்ணலாம்? 4 ப்ரேயர் பாயிண்ட்டு. ஒரு வசனத்தில் எத்தனை ப்ரேயர் பாயிண்ட்டு? 4 ப்ரேயர் பாயிண்ட். அப்போ 4வது என்ன சொல்லியிருக்கு? என் மாம்சம் ஆண்டவரே ஆவி ஆசையாக தான் இருக்குது, ஆனால் காலையில் எழும்ப முடியல ஆண்டவரே, அலாரம் அடிக்குது, என்னை தவிர எல்லாரும் எந்திக்கிறாங்க ஆண்டவரே. அது காலையில் அப்படியே பாடும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நின்றியால் உம்மை நான் துதிப்பேன். யார் துதிக்கிறா? மொபைல் துதிக்குது. அது துதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம ஆத்துமா தூங்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஆசை இருக்குது அதனால தான் அலாரம் வைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆசை இருக்கிறனால ஆனால் விழுந்தா பரவாயில்ல, அடுத்த நாள் முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் மாம்சம்
வாஞ்சியாக இருக்கட்டும் ஃபார் யோர் ப்ரெசன்ஸ். என் மாம்சம் ஆசைப்படட்டும். பரவாயில்ல, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிங்களா, சூப்பருங்க. இந்த 10 நிமிஷம் ஜெபத்துக்கு வந்து சேர்றீங்க பார்த்தீங்களா, நீங்களாம் நல்லவங்க. அந்த 10 நிமிஷத்தில் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, கடைசி நிமிஷமாவது வரீங்களே, ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆசை வரணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை வச்சு ஜெபிக்கும் போது தானாக தாகம் உண்டாகும். ஏன்? தாகம் உள்ளவர்களை வச்சு ஆண்டவர் எழுதி இருக்கிறார் வசனத்தை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். முதலாவது, ஆண்டவருடைய வார்த்தையை நேசித்து வாசிக்கணும். 2வது, மெமரைஸ் பண்ணணும். 3வது, வசனத்தின் அடிப்படையில் ஜெபம். டெய்லி ஒரு அதிகாரம் நீங்கள் வாசித்தாலும் அந்த ஒரு அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனமாக சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆமென். 4வது, அசோசியேட் வித் thirsty people. தாகம் உள்ளவங்க கூட போய் ஒட்டிக்கணும். சொல்லுங்க, தாகம் உள்ளவர்கள் கிட்ட ஒட்டிக்கணும். உருப்படாதது கூட வா போனால் ஷாப்பிங் தான் போக முடியும். விளங்காத ஆட்கள் கூட போனால் வெட்டி வேலை தான் செய்யணும். பைபிளை பாருங்களேன், நான் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போல. எலியா இருந்தான், எலிசா வந்து அவன் பின்னாடியே போகிறான். உம்மிடத்தில் உள்ளது எனக்கு ரெட்டிப்பாக வேணும். ஆசை எப்படி? வேற மாதிரி ஆசை. என் பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு என்னை லீடராக மாற்றுங்க. கேட்கல. அவன் என்ன கேட்குறான்? ஆண்டவரே உம்மை கூட இருக்கணும். அந்த மாதிரியான ஆசை எனக்கு, அந்த மாதிரியான இன்டிமசி வேணும். மோசஸ் யோசுவா போன வாரம் பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்லே அவன் எங்கே இருக்கிறான்? உட்கார்ந்து இருக்கிறான். ஆசை. யார் கூட சேர்ந்தா ஆண்டவர் பற்றின காரியங்களை கற்றுக்கலான்ற ஆசை. இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த 3 பேர் அவரை விட்டு பிரியவே இல்லையே. தூக்கம் வந்தாலும் பாருங்களேன், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆண்டவர் வந்து வியாகுலத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு, டேய் ஜெபம் பண்ணுங்கடா, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த 3 பேருக்கு என்ன வருது? ஆமாம், போன வாரம் வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் அந்த உணர்வு வந்துச்சு. தூக்கத்தினாலே அவர்கள் அப்படின்னு. இங்கே வாசித்தவங்களும் அப்படி தான் வாசிச்சிங்க. தூக்கத்தினாலே. துக்கத்தினாலே என்ன வருது? தூக்கத்தினாலே. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கினா கூட ஆண்டவர் பிரசன்னத்தில் வந்து தூங்கணும். ஆண்டவர் பிரசன்னத்தில் தூங்குங்கன்னு சொல்லலை. சிஸ்டர் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் அடுத்த வாரம் நீங்கள் பிரசவம் பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் அடித்து பிறண்டு தூங்குவோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தூக்க கலக்கமாக இருந்தாலும் சபையில் வந்து உட்கார். ஆண்டவர் பிரசன்னத்தில் போய் உட்கார். அப்படியே ஜெபம் பண்ணுற ஆண்டவரே. 4 மணிக்கு எங்கள் வீட்டில் பசங்க சொல்லக்கூடாது சொல்கிறேன், அவங்க வந்து சில மாதங்களாக முயற்சி செய்கிறாங்க. உண்மையாலுமே எனக்கு ஒரு தாயாக ரொம்ப சந்தோஷம். 4 மணிக்கு அலாரம், சம்டைம்ஸ் நடுவில் உள்ளவன் 3:30க்கெல்லாம் அலாரம் வச்சு வாரத்தில் 7 நாள் இங்கே வந்துடுவாங்க. ஒரு நாள் மீதி 6 நாளில் ஒரு 3 நாள் தூக்கம்னாலும் 3 நாள் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ அன்னைக்கு ஆண்டவர் என்ன பலன் கொடுக்குறாரோ தூங்குவாங்க. ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் அலாரம் வச்ச உடனே எனக்கு டென்ஷன் வரும் பாருங்க. மரியாதையை ஆஃப் பண்ணி எந்திக்கிறதுனா அலாரம் இல்லாட்டி கொண்டு போட்டேன் அப்படின்வேன். ஏன்னா என் நேரத்தில் நான் எழுந்துச்சு என்னுடைய காரியத்தை செய்ய. இவங்கெல்லாம் அலாரம் வச்சு நம்மளை எழுப்பிட்டு போய் ஹாலில் தூங்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, நீ முயற்சி செய்கிறல்ல, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். நான் அந்த மாற்றத்தை பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இன்னைக்கு உங்களுக்கும் அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ப்ரே, முயற்சி செய்யுங்க. தூக்கம் வந்தாலும் அவர் சமூகத்தில் வந்து உட்காரணும். ஆண்டவர் பார்ப்பார், ஐயோ என் பிள்ளை தூக்கத்தோடு சண்டை போட்டு பிரயாசப்பட்டு வந்து ஜெபிக்கணும்னு நினைக்குதே, நான் கிருபையை தருவேன், அபிஷேகத்தை தருவேன், பலனை தருவேன். அந்த தாகம் வரும். 1 வாரம் அப்படி இருக்கும், 2 வாரம் அப்படி இருக்கும், 3வது வாரம் ருசி கண்ட பூனை சும்மா இருக்காது. அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆராதிக்கும். ஆண்டவர் அந்த ஆத்மாவை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அசோசியேட் வித் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். எதை பார்க்குறோமோ அதை கற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் மேனி வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னான். வெள்ளிக்கிழமை ஜெபத் அன்னைக்கு வந்து சொன்னான், ஆச்சி ஜெபிச்சது போல் நான் அதிகாலையில் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆவியானவர் பேசுகிறார். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நல்லா 6 மணி நேரம் ஜெபத்தில் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணோம். அப்போ ஆவியானவர் அவனுக்குள்ளே பேசுனது, நான் ஐ வாண்ட் டு ப்ரே லைக் தட். நான் சுண்டக்கா, நீ உனக்கு என்ன 15 வயசு ஆகுதா, நீ ஜெபிக்க போறியா? இல்லை, அந்த வாஞ்சை இன்னைக்கு வருது. அது வளர வளர ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் அவனை மாற்றுவார். ஆமாம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தூக்கம் வந்தாலும் அவர் பிரசன்னத்தில் வந்து தூங்குங்க. வெளில போய் தப்பாக சொல்லிடாதீங்க. சிஸ்டர் வந்து ஜெபத்தோடு ஆயத்தமாகி தூங்க சொன்னாங்க. இல்லை, உங்கள் முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருக்காக ஒரு தாகம்.
அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிரச்சனை இந்த இடத்துல கடந்து வர போகிறது. ஒரு நாள் அனுபவத்திற்காக அல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர் மேலே ஒரு தாகம் வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்க கூட பேசியிருப்பார் அப்படின்னா நின்று இல்லை முழங்கால்